கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 41 பிப்ரவரி 4, 1831 சபைக்கு ஒகையாவின் கார்த்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். தேவனின் பிரமாணத்தை பெறுவதற்காக ஜெபிக்க தீர்க்கதரிசிகளுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் அந்த வெளிப்படுத்தல் அறிவித்து இருக்கிறது. பாகம் 42 பார்க்கவும். அப்பொழுதுதான் நியூயார்க்கில் இருந்த கார்த்லாந்துக்கு ஜோசப் ஸ்மித் சேர்ந்தார். அவருடன் தங்குமாறு அவர்களுக்கு வீடுகளையும் பொருட்களையும் அவர் ஏற்படுத்தி செய்து தருவதாகவும் சகோதரர் ஜோசப்பையும் சிட்னியையும் ரிக்டன் ஒகையாவின் தாம்சனுக்கும் அருகிலிருந்த சபை அங்கத்தினர் லீமான் கோபில் கேட்டுக்கொண்டார். ஜோசப் சிட்னியும் எங்கும் வசிக்க வேண்டும் என்று எட்வர்ட் பிரிட்டேஜ் சபையின் முதல் ஆயராக இருக்க அழைக்கும்படி பின்வரும் வெளிப்படுத்தல் தெளிவுபடுத்துகிறது. வசனம் 1 முதல் 3. வெளிப்படுத்துதலின் ஆவியால் மூப்பர்கள் சபையை நிர்வகிக்கச் செய்கிறார்கள். 4 முதல் 6. கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை உண்மையான சீஷர்கள் பெற்று கைக்கொள்வார்கள். 7 முதல் 12. எட்வர்ட் பட்ரேஜ் சபைக்கு ஆயராக அறிவிக்கப்படுவார். வசனம் 1. எனது ஜனங்களே, செவி கொடுத்து கேளுங்கள். எனது கர்த்தராகிய உங்கள் தேவன் சொல்லுகிறார், நான் சொல்கிறதை கேட்கிற உங்கள் சகல ஆசீர்வாதங்களிலும் மிகவும் மகத்தானதால் ஆசீர்வதிக்க நான் பிரியமாயிருக்கிறேன். எனது நாமத்தை அறிவித்து நான் சொல்கிறதை கேட்காதவர்களை சகல சாபங்களிலும் கடுமையானதால் நான் சபிக்க மாட்டேனே. வசனம் 2. நான் அளித்த என்னுடைய சபையின் மூப்பர்களை கேளுங்கள். இதோ, என்னுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஒன்று கூடி வர வேண்டும் என நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். வசனம் 3. எனது சபையை எவ்வாறு நிர்வாகம் செய்வது என்பதையும் எனக்கு முன்பாக சகல காரியங்களையும் சரியாக கொண்டு இருக்கும்படிக்கு நீங்கள் அறிந்து கொள்ளவும் எனது நியாயப்பிரமாணத்தை உங்கள் விசுவாசத்தின் ஜெபத்தில் நீங்கள் பெறுவீர்கள். வசனம் 4. நான் வரும்பொழுது நான் உங்களை அதிபதியாயிருப்பேன். இதோ, நான் சீக்கிரத்திலே வருகிறேன். எனது நியாயப்பிரமாணம் கைக்கொள்ளப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். வசனம் 5. எனது நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் எனவே சீஷனாயிருக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டதாக சொல்லி அதன்படி நடக்காதவன் எவனோ சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களுக்கு மத்தியில் இருந்த அவன் புறம்பே தள்ளப்படுவான். வசனம் 6. ஏனெனில் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு சொந்தமான காரியங்கள் தகுதியே இல்லாதவர்களுக்கு அல்லது நாய்களுக்கு கொடுக்கப்படுவது அல்லது முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போடுவது செய்யத்தகாதது. வசனம் 7. மீண்டும் எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையான வாழ்வதற்கும் மொழிபெயர்ப்பதற்கும் ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும். வசனம் 8. மீண்டும் எனது ஊழியக்காரனாகிய சிட்னி ரிக்டன் எவ்வளவாய் எனது கட்டளைகளை கைக்கொள்கிறானே அவ்வளவாய் அவனுக்கு நன்மையாக தோன்றுகிறபடி வாழ வேண்டும். வசனம் 9. மீண்டும் எனது ஊழியக்காரனாகிய எட்வர்ட் பிரிட்ஜி நான் அழைக்கிறேன். சபையின் குரல்களால் அவன் நியமிக்கப்பட வேண்டும். சபைக்கு ஒரு ஆயராக நியமிக்கப்பட வேண்டும். அவனது வியாபாரத்தை விட்டுவிட்டு சபையின் பிரயாசங்களிலே அவனது முழு நேரத்தையும் செலவிட வேண்டும் என்று
நான் ஒரு கட்டளையாக கொடுக்கிறேன். வசனம் 10. அவைகளை நான் கொடுக்கிற நாளிலே என் பிரமாணங்களிலே அவனுக்கு நியமிக்கப்பட இருக்கிறபடி எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளும்படிக்கே. வசனம் 11. இது ஏனெனில் எனக்கு முன்பாக அவனுடைய இருதயம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஏனெனில் அவன் பூர்வகால கபடற்ற நாத்தானி வேலை போன்றவன். வசனம் 12. இந்த வார்த்தைகளையே உனக்கு கொடுக்கப்பட்டவை எனக்கு முன்பாக அவைகளே பரிசுத்தமானவை. ஆகவே அவைகளை எவ்வாறு காத்து கொள்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் நியாய தீர்ப்பின் நாளிலே உங்களின் ஆத்துமாக்களின் சார்பில் அவைகளே பதில் அளிக்கப்பட வேண்டும். அப்படி ஆகக்கடவது. ஆமேன்.